எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மேலும் செடியின் குறைநீர் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்லுறேன். பார்த்தா ஹீரோ காதை பிடிச்சி ஜவ்னு இழுக்க ஹீரோயினி இழுத்துல பையனுக்கு காது ஜவ் வந்து போச்சு. சும்மா இருக்க மாட்டேன், பொம்பளை சொல்ல பிடிச்சி தெரியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோ ஐயோ ஆத்தா நீ விட்டுரு ஆத்தா, தெரியாமல் ஒரு பொம்பளையை பார்த்துட்டேன், இது அப்படி போட்டு போலன்னு புழக்கிற, அது உனக்கு தங்கச்சி மாதிரி, தங்கச்சி இப்படி பார்க்கலாமா இப்படின்னு ஹீரோ கிட்டே கேட்க, தெரியாமல் பார்த்து போட்டேன், அது என்னம்மா குத்தமாக வச்சாம்மா, என்னை விடுமா, தெரியாமல் பார்த்துட்டேன் மன்னிச்சிக்கோமா, என்னை இந்த அடுத்த வாட்டி இது பண்ண மாட்டேம்மா, விட்டுருமா. டேய் நீ திருந்த மாட்டேன், உனக்கு 2 போலந்தால் தான் நீ திருந்துவேன், இந்த வாயாக அடி வாங்கினா தான் உனக்கு திருந்துவேன்னு சொல்லி ஒரு வச்சு வெளுத்ததில் நம்ம ஹீரோக்கு வெளியில் போகிறான். வாய் தத்தோட அங்கிட்டு திரும்பிடுச்சு, கண் அவிஞ்சு போச்சு. ஐயோ போட்டு பொழுந்து போட்டா, இதுக்கு நான் பழி வாங்குவேன், உன்னை சும்மா இருக்க வர மாட்டேன்டி, என்னோடய கனவு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி பழி வாங்குவேன். என்னை போட்டு அப்படி அடின்னு அடித்தாலே என்ன, உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் மரணத்தனமான அடித்த அடி நான் மறக்க மாட்டேன். பார்த்தா என்னடா கூட்டமாக இருக்கிறாங்க விளங்காதவங்க, எப்போ பார்த்தாலும் போராட்டம் சொல்லி போய் எனக்கு கூட்டமாக நின்றுவாங்க இவ்வளோ. டே வெங்கப்பையில் வந்துட்டியாடா, வெங்கப்பையில் டே கண்ணாடி சோடாப்பட்டி எப்படா இருக்க, என்னடா நடந்துச்சு, என்னடா கூட்டமாக இருக்கீங்க. டே இல்லைடா நம்ம மாஸ்டரை அசிங்கப்படுத்தி விட்டாங்கடா, என்ன நடந்துச்சு, ஐயோ இன்னும் அப்படியா, மாஸ்டர் வந்து இந்த எலமெண்ட்ஸ் எடுக்கிறக்கா போனால், எலமெண்ட் அடிச்சு போகும்போது தான் நம்மளோட இங்கே இருக்கிற கொன்னா பையன் வந்து இருக்கான், என்ன நீங்கள் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தர முடியாது, மேலெடுத்து உத்தரவு, எல்லாத்துக்கும் இப்போ எலமெண்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது, அங்கே க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த டைம்லலாம் உங்களால் விட முடியாது, தேவையில்லாமல் பேசி தெரியாதீங்க, இந்த எலமெண்ட்ஸ்க்கு என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ரூல்ஸில் இல்லையே, இது எப்படி நீங்கள் இப்போ சாத்தியமாச்சு, இதெல்லாம் அநியாயமாக தெரியல உங்களுக்கு, நாங்கள் இப்போ போட்டிக்காக தானே அந்த எலமெண்ட்ஸ் எடுக்கிற கேட்டிருக்கோம். டே மூட்டுறா டே, மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வாடு பேசிகிட்டே இருப்போம், வாய்க்கிலேயே பேசிகிட்டே இருப்பீங்களா, கிளம்புங்கடா காற்று வரட்டான், சும்மாவே நட வேகுது, 2 ரூம் இருக்குது, அடுத்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே ஓரா பேசுனா சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கெட் அவுட், வெளியில் போங்கடா யோகராஜுகளா, என்னடா இப்படி சொல்லிவிட்டாங்க, அசிங்கமாக போச்சு, வாங்கி கேட்டிட்டோமே இதுக்கு, சரி மூஞ்சியை பார்த்தது போதும், உங்கள் மூஞ்சியை நான் பார்க்குறது, அவன் பார்க்குறது போதும், நீங்கள் போயிட்டே இருங்க, ஆளை விடுங்க காற்று விட்டணும், என்ன மாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டானே, இதுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டா, இந்த நாதாரி நாயை இதுக்காகவே போய் கிளம்பட்டு எடுப்பேன்டா, இதுதான் தலைவா நடந்துச்சு, அப்படியா இப்படிலாம் நடந்துச்சா, இது எனக்கு தெரியாது, நான் இருந்திருந்தேன் நீ எனக்கு கட்டிக்கு பிறண்டுருப்பேனே, இது எனக்கு தெரியாமல் நடந்து போச்சா, ரைட்டு விடுங்க, அடுத்து என்ன பண்ண பிளானு, இல்லை எல்லா டீச்சரும் போய் நம்ம கிங்ஸை போய் பார்த்தாங்க, கிங்ஸ் பார்த்தோன்னே அவரும் இதே தான் ரூல்ஸ்னு சொல்லிட்டார் போல், ஏன்னா இப்போதைக்கு இந்த டிமென்ஸ் அட்டாக் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ரூல்ஸ் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படிலாம் நடந்துச்சா, ரொம்ப சீரியஸான இஷ்யூ கோலம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம மாஸ்டர் அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்பேன்னா நான் சுண்டி இழந்துட மாட்டேன் நான், இப்போ பாருங்கடா பார்த்துக்கலாம் வச்சு செஞ்சு விட்றேன்டா. ஆனால் எல்லாமே நடந்தும் டீச்சர்ஸ் பேசியும் ஆனால் அவங்கள கன்வென்ஷன் பண்ண முடியல, இதனால் ரொம்ப வருத்தமாக போச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, என்னால் முடியாததா, இப்போ பாரு நான் போய் அட்டனை தூக்கிட்டு வந்துடுறேன் பாரு, அதெல்லாம் நடக்காது, என்னடா சொல்கிற வெங்கப்பையில், கண்ணாடி போட்ட வெங்கப்பையில் என்னடா சொல்கிற, மீண்டும் சொல்கிறான், ஆமாம் அதெல்லாம் நடக்காது, ஏன்னா எல்லா சார்ஸுன்னு போய் பார்த்து நடக்காது, அப்போ எப்படி எனக்கு அந்த டூல்ஸ் கிடைக்கும், எப்பறம் அந்த டூல்ஸை ரெடி பண்ணி நான் ஒரு பெரிய ஸ்டாராக, அப்புறம் ஒரு பெரிய என்னை அசிங்கப்படுத்துக்கு முன்னாடி எப்பறம் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்டா, என் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பிளான் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்கிறது யார்ப்பா பஞ்சு மாயிண்டி வரனா, பஞ்சு மாயிண்டி வந்து விட்டான், பஞ்சு மாயிண்டி கல்லை தூக்கிட்டு பஞ்சு மாயின் வந்து விட்டான், வந்த உடனே ஆடாடாடாடா பஞ்சு மாயிண்டை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, என் தலைவையா
இது அந்த டீமன் ஹீரோக்கு என்னது ஹீரோ டீமன் கிங்கு அதில் எப்படி டாக்கோ அதே மாதிரி தான் பஞ்சு மைண்ட். இதில் பஞ்சு மைண்டோட ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சு மைண்டை கல்லில் தூக்கி போட்டுட்டு வீரன் வந்துட்டான் பஞ்சு மாயண்டி. என்னப்பா நீ கேட்ட கல் கொண்டு வந்துட்டேன், எனக்கு தேவையான இதை கொடுப்பா. என்னது இவ்வளோ பெரிய கல் தூக்கிட்டு வந்திருக்கான், எதுக்கு கொண்டு வந்திருக்கான் பஞ்சு மாயண்டி? அது தலைவன் எதுக்கும் ஆகாத தோணுச்சு தான் கேட்டான். அதுக்கு தான் கேட்டு கொண்டு வந்தேன். நீ பண்ணதுக்கு இந்தாப்பா வெகுமதி வச்சுக்கோ காயின்ஸ். நண்பா நீ எதை ஒன்று எடுத்துக்கோ பஞ்சு மாயண்டி. என் தங்கத்தை இருந்தால் இந்த தங்கம், வயிறு இருந்தால் அந்த வைரம் அள்ளி கழிப்பேன். நம்ம ஜெயிச்சே ஆகணும். கண்ணாடி வாயனுக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. ஹீரோவை பார்த்து அடடடடா வாட்ட ஹீரோ வாட்ட ஹீரோ. இந்த இடத்துல பேரியர் வச்சுருக்காங்க. இந்த இடத்த விட்டு தாண்டி போனால் தான் அந்த ரேரத் எலிமெண்ட்ஸ் எடுக்க போகிற இடம் இருக்குது. இதுக்கு தடை வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கிங்ஸ் வந்து போட்ட ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா டீமன்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த ரூல்ஸை போட்டாங்க. என்னடா பங்காளி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். என்ன வீட்டில் தான் தொல்லை ஒரே தொல்லை. இங்கே தான் நிம்மதியாக தண்ணி அடித்து தெரிய முடியுது. அப்படியே அம்மானே அப்பா பங்கு இதில் வர அந்த பொண்ணுங்களை பார்த்தாலே பொண்டாட்டி அடிக்க வராளுங்க. என்னடா சவுண்டு அது? ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு இது? அங்கிட்டு பாரு ஏதோ ஒன்று வர மாதிரி தெரியுது. பார்த்தா வெஹிக்கிள். யார் கண்டுபிடிச்சானா நம்ம உட்காலி, நம்ம தனுஷ்தேன். அவன் தான் டிசைனை போட்டு அதை ரெடி பண்ணிட்டான். டிசைனை போட்டு ரெடி பண்ண அந்த டூல்ஸ் இந்த கார். அடட்டா என்னதுடா என்ன கருமண்டா அது? ஏதோ வண்டி மூவ் ஆகுது. இது என்ன பள்ளியா பாச்சையானே தெரியலையே, என்ன கருமன்னே தெரியலையே, இப்படி வருது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குதா? நான் மாடு வச்ச வண்டியை பார்த்துருக்கேன், இப்படி வண்டியை பார்த்ததே இல்லையடா. அடடடடடடா ஓட்ட வண்டி இது. தலைவா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அச்சு பிசுறாமல் நான் ஓட்டுவேன். இல்லை நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் காரில். இப்போ பாரு அடித்து தூக்கிட்டு நவுத்திட்டு போக வேண்டியது. எவ்வளோனையும் பார்க்க தேவையில்ல. டயரில் வந்து நான் எலக்ட்ரிக் எனர்ஜி இன்க்ளூடு ஃபியூஷன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் இன்க்ளூட் பண்ணனால அதோட ஃபாஸ்ட் வந்து டார்க் அதிகமாக கொடுக்குறனால வேகமாக போகும். அது எனர்ஜி சோர்ஸ் அதிகம். இது பிச்சோடு எவனாலும் இதை தடுக்க முடியாது. கவலைப்படாமல் போகலாம் பஞ்சு மாயண்டி. அடுத்து உன்னோட மூவ் தான் இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ணேன். உன்னோட மூக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மொதல் ரோட்டை பார்த்து ஓட்டுறா வழங்காதவனே, போக்கத்தவனே ரோட்டை பார்த்து ஓட்டுறா. உனையும் தான்டா சொல்கிறேன், ரோட்டை பார்த்து ஓட்டுறா வழங்காதவனே. சரி கோப்படாத. இப்போ பாரு ஓட்டுற ரோட்டில் அடித்து பற்றிட்டு போக வேண்டியது. இங்கிட்டு காட்டினா கல்லெல்லாம் மழைலாம் உடஞ்சி கிடக்குது. இந்த இடத்துல ரேரத் எலிமெண்ட் இருக்க ஏரியாவில் வந்து தலைவங்க நம்ம மொட்டை மண்டை ரேரத் எலிமெண்ட் எடுக்க வந்துட்டான். தலைவன் வந்துட்டான். யார்ப்பா நீ மொட்டை மண்டை? இங்கே இதுக்கு போ, இங்கே வந்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸு, இங்கெல்லாம் வரக்கூடாது. அது எனக்கு தெரியும். வந்ததே ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணம்னா என் மொட்டை மண்டியில் முடி வளர்க்காக தான் இங்கே ஒரு செடி இருக்கும், அதை தேடி வந்திருக்கேன். அப்படிப்பட்ட செடிலாம் இல்லைப்பா. நீங்கள் வாட்டர் ஏன்பா உள்ளே போயிட்டுருக்கீங்க? உள்ள க்ரீச்சர்லாம் இருக்குதுப்பா. போனால் செத்து போயிடுவாடா விளங்காதவனே. எடுவிட்ட பிள்ளைய மொட்டை மண்டை வாடா, திரும்பி வாடா மொட்டை பிள்ளையா. டாய் திரும்பி வாடா. மொட்டை பையன் உள்ளே போயிட்டான். மொட்டை தலைவா என்ன தலைவா நீ பேசாமல் உள்ளே போயிட்டியடா. பார்த்தா அந்த ஒளி வெளிச்சத்தில் மொட்டை மண்டியில் ரிஃப்ளெக்ஸ் ஆகி ரெண்டு பேருமே கதறிட்டாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீச்சர்ஸ் வந்துடுச்சு. பார்த்தா எல்லாமே பள்ளி மாதிரி வருது. என்னடா கர்மம், என்னடா சந்து இது? ஏதோ 8 கால் பூச்சியும் தவளை வாயும் கொலாபரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. கண்ணு பளிச்சுன்னு இருக்கான ரேல திருமல் இங்கே நிறைய கொட்டி கிடக்குது. இதை போய் விற்றோம்னா நம்ம ஆடுக்கு ஒரு பணக்கான ஆகிடலாம். மேலே வர சவுண்டு கேட்குது. என்ன கிரீச்சர் தண்ணிக்குள்ள மண்டையிலேருந்து ஓடுது, கீழேருந்து வருது, மலையிலேருந்து வருது, உடச்சிட்டு வருது. இன்றைக்கி எவ்வளோ தான் மொட்டை மண்டைக்கு சோழியை வச்சு பொங்கல் வச்சுட்டாங்கன்னு நினச்சேன். அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. தொடரும் டைம்ப்பா. அந்த நாடகத்தில் வர மாதிரி தொடரும் அப்படின்னு வந்துட்டாங்க. நான் கிரீச்சரை பார்த்தா கொடூரமாக தான் இருக்குது. கொடூரத்தில் ஒன்றா நம்பர் வந்து நம்ம ஹீரோ டீமன் கோயிலில் இருக்கிற அந்த க்ரீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. தலைவன் ஷாக்காயிட்டான். அடுத்து ஒரு பெரிய வெப்பனை எடுக்கிறான். அவ்வளோதான் தொடரும் பட்டாங்க. அடுத்து இங்கே தலைவங்க காரில் பிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. டே மைனே வேகமாக போகிறேன்னு தெரியுது,
கொஞ்சம் பொறுமையாக போய் சொருகிறாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. இப்போ பாரா பிரேக்கு போரில் அப்படியே சுருக்கிட்டு போவோம்டா, அப்படியே சுருக்கிட்டு போவோம். போய் நிறங்கிட்டாங்க. என்னடா அது, இதுதான் அந்த ரேரத் எலமெண்ட் இருக்கிற கொகையா? வெயில் வேறு ஓவர் அடிக்குதே, ஹீரோயின் வேறு. என்ன இப்படி வெயில் அடிக்குது? என்னம்மா உனக்கு ஒன்று ஓகேவா? என்னாச்சு, வெயில் ஓவர் அடிக்குதா இல்லை இந்த ஸ்கின்னெல்லாம் அழுக்காயிருமா? என்னடா வாயா, பஞ்சு வாயா, என்ன வாந்தி வருதோ? பஞ்சு வாயனுக்கு வாந்தி வருது, காரு ஒத்துக்கல போல, சிக்னஸ் ஆகிடுச்சு போல. என்ன உள்ளிருந்து ஒரு கை காக்க கூட வரல. நம்ம போயிடலாமா, ஹீரோ போயிடலாமா? இல்லை இரு, எங்களோட லீடர் வருவார். ஒளி வட்டம் தெரிகிறது. அந்த ஒளி எதுலேருந்து வருதுன்னா மொட்டை மண்டையிலேருந்து அந்த ஒளி தெரிகிறது. அந்த ஒளியை பார்த்தா யாருன்னு தெரியுதா? எங்களோட மாஸ்டர் நெஞ்சன், எங்களோட மொட்டை தலையன் மாஸ்டர் வந்துட்டார். புகையாக வருது, புகை மட்டும் அந்த இடம் ஃபுல்லாக புகை நிறைஞ்சு போகுது. இதை கொண்டு வரார் எங்கள் தலைவர் மொட்டை மண்டை. அந்த மொட்டை மண்டையை பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு கிங் மாதிரியா. மொட்டை மண்டை வாயா, வந்துட்டேன். மை ஸ்டூடெண்ட்ஸ், அன்பான முட்டா பையன் ஸ்டூடெண்ட்ஸ், கண்ணாடி போட்டேன், எடுவிட்ட பையன், நல்லா இருக்கேன் ஹீரோ. அடுத்து பஞ்சு மாயண்டிக்கு இந்த கிளாஸுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் வந்திருக்கான். பார்த்தா எனக்கு கிரீச்சரை கொண்டு குமிச்சு வச்சுட்டான் நம்ம மொட்டை மண்டை. மாஸ்டர் போட்டு பொழந்துட்டியா மாஸ்டர்? பெரிய விஷயம் மாஸ்டர், ஆனால் உன்னை நினச்சி நான் பெரிய ப்ரௌடாக மாஸ்டர். எப்படி மாஸ்டர் இது உன்னால் முடியுது? எப்படி இந்த மொட்டை மண்டையில் எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர். எப்படி அதை சொல்லு மாஸ்டர். இது நீ சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சேன்ப்பா மாஸ்டர். உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, ஆனந்த கண்ணீர் அப்படி தாரியாக உழுது மாஸ்டர். இது நான் பார்ப்பேன்னு வாழ்நாள் எவ்வளோ இதை பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல மாஸ்டர். ரேரத் எலமெண்ட்டு இத்தனை ரேரத் எலமெண்ட் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது டைப்ஸாக இருக்குது. ஓ, இதான் ரேரத் எலமெண்ட்டா? பஞ்சு மாயண்டியோட டைலாக்கே வேறு லெவல். பஞ்சு மாயண்டி, சரி நெல் உனக்கு தெரியாத பேசாத. சரி மாஸ்டர், இன்னும் அந்த ரேரத் எலமெண்ட்டை வச்சு நம்ம பண்ணிடலாம். யாரோ இங்கே பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகுது. பின்னாடி ஏதோ குரூப்ஸ் வருது போல். என்ன குரூப்ஸ்? என்னடா அது? படை வீரர்கள் வந்துட்டாங்க. அங்கிட்டு பாருங்கள் சோல்ஜர்ஸ், என்ன நாலா பக்கம் சுற்றிட்டாங்க. பஞ்சு மாயண்டி, நம்ம ஹீரோ என்ன பண்ணுது? மொட்டை மாஸ்டர் என்ன சொல்லுங்கள்? இது ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்ன்னு தெரியாதா உங்களுக்கு? இங்கே எதுக்குறாங்க வந்தீங்க எடுவிட்ட பயலாம்? சும்மாவே இருக்க மாட்டீங்க, சும்மா அந்த வீடியோ கேமுக்காக வந்துடுவீங்களாடா, வணங்காதீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அது தெரியும்ல, அது எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் பார்த்தோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் உரிமை இல்லைல்ல, இது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக. இது ஒரு முயற்சி. நான் பேசுகிறதுக்கு நீ பேசுகிறதுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. டைலாக் தவறி பேசி தெரியாதடா வழங்காதவனே. இது என்னோடய சிட்டியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லோரும் உனக்கு தான் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் வேணும் சொத்து, மற்றவங்களுக்குலாம் இருக்கக்கூடாதான். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் சேர்ந்து மொட்டை மாட்டையில் அந்த வெயில் அடங்குது, அந்த ஒளி இப்போ தான் எங்கிட்டேருந்து விலகுது. நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு கடுப்பாது, உங்களை கொல்ல போகிறேன் பாருங்கள். சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவ்வளோ எடுவிட போயிடலாம். இதில் அப்படி பேசக்கூடாதுங்க சார், இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ரேரத் எலமெண்ட்